ஒவ்வொரு ஆண்டும் நீங்க எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க தலைமைச் செயலகத்தை எடுங்க, எல்லா துறை அலுவலகங்களையும் எடுங்க, அதே மாதிரி எல்லா கல்லூரி பேராசிரியர்கள் எடுங்க, கல்லூரி முதல்வர்கள் எடுங்க, வைஸ் சான்சலர் எடுங்க, நான் சொன்ன எஸ்பில இருந்து எடுங்க, அதே மாதிரி கோட்டாட்சியர்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் எடுங்க. இதுல இந்த சமூகத்திற்கு உரிய சமூக நீதி வழங்கப்பட்டு இருக்குதா இல்லையா? சரி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கிடைத்திருக்கா இல்லையா? இதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன தீர்வு இதுக்கெல்லாம்? சாதிவாரி கணக்கெடுப்போ சென்சஸோ நீங்க மத்திய அரசு எடுங்க, எடுத்து தொலைங்க, எடுக்காம போங்க. சரி. எங்களுக்கு கேட்கறது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ்ச்சாதி மக்களுக்கும், தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் உரிய சமூக நீதி வழங்குவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து அந்த மக்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுங்க. ஒருவேளை அப்படி கொடுக்கின்ற போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்தா அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொல்றோம். காரணம், உச்சநீதிமன்றத்தில் இதற்காக வழக்கு வந்த போது நானும் என்னுடைய வழக்கறிஞர் திரு காந்திகுமார் மூலமாக டெல்லியில ஒரு சீனியர் கவுன்சில் ஏற்பாடு பண்ணி அந்த வழக்கில் தங்களை சேர்த்துக் கொண்டு வாதாடியவர்கள். அதுல தெளிவா இருக்கு, 1068/73 மிக தெளிவா இருக்குது. அப்ப ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 20 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு எடுத்த அந்த டேட்டாவின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை பறிப்பதற்கோ தடுத்து நிறுத்துவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிற வாதத்தை நாங்கள் அங்க பார்த்துக் கொள்கிறோம்.